ஜூலிக்கு பதிலடி. அடுத்தது யாரோ? 50-500 ஆகாது, 5 லட்சம் ஆகும். பிக்பாஸ் ஜூலி கூறிய அர்த்தத்தில் அல்ல. 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர்கள் வாகை சூடுவார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் அது எடுபடாது. அதுவே ஒரு மாபெரும் சக்தியை எதிர்த்து பேசினால் ஒரு வாரத்திற்கு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்காக இருப்போம் என்ற உத்தியை நன்கு அறிந்திருக்கிறார் பிக்பாஸ் ஜூலி என்றுதான் சொல்ல வேண்டும். சிறிது காலம் அட்ரஸ் இல்லாமல் இருந்த ஜூலிக்கு தற்போது மீண்டும் ட்ரெண்டிங்காக ஆசை பெருகி உள்ளது போல. அதனால்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் புரட்சி தளபதி மேடையில் பேசியதை சுட்டிக்காட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். ஜூலி நினைத்தது போலவே கடந்த ஒரு வாரமாக சமூக வலைதளங்களில் ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருகிறார், ட்ரெண்டிங்காக இருக்கிறார். அவர் நினைத்தது புரட்சி தளபதி மூலம் நிறைவேறி இருக்கிறது என்பது அவருக்கும் தெரியும், அவரை தூண்டிவிட்டவர்களுக்கும் தெரியும், தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் நன்கு தெரியும். ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லுக்கட்டை காண்பித்தால் அடங்கிவிடும் என புரட்சி தளபதி கூறியதில் எந்த தவறும் இல்லை. ஏன், ஆடு மாடுகள் போன்ற கால்நடைகள் மட்டும்தான் புல்லுக்கட்டுகளை உட்கொள்ளுமா? அதே கால்நடை இனத்தைச் சேர்ந்த காளைகள் புல்லுக்கட்டை உட்கொள்ளாதா? காளைகளும் புல்லுக்கட்டை உட்கொள்ளும் என்பது ஜூலிக்கு தெரியாதா என்ன? நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை புரட்சி தளபதி பேசியதை போல ஒரு மாயையை உருவாக்கி அதில் குளிர்காயும் ஜூலிக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள லட்சோப காளையர்கள் தங்களது கண்டனங்களை ஜூலியின் பாணியிலேயே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ட்ரெண்டிங்காக முதலில் ஜல்லிக்கட்டு போராட்டம், அதன்பின் பிக்பாஸ் நிகழ்ச்சி, தற்போது தமிழக வெற்றி கழகம். அடுத்தது யாரோ? இனியாவது ஜூலிக்கு நாவடக்கம் வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தினரின் எச்சரிக்கையாக உள்ளது. அவரவர் வேலைகளை பார்த்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதே தமிழக வெற்றி கழகத்தினரின் கருத்தாக உள்ளது.